जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करनम, जय श्री राधा गोपाल जी करनम, श्री गौरांग महाप्रभु नित्यानंद करनम, जय श्री रूप रघुनाथ करनम, जय श्री पुरபாதி महाराज करनम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் பக்தி விஷய கிளாஸ் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாசம், புருஷோத்தம மாசம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பக்தி விஷய கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னன்னா, இந்த புருஷோத்தம மாசத்தை பத்தி நம்ம வந்து பேசுறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால போன வாரம் என்னால பேச முடியல, அதனாலதான் வந்து நம்ம இந்த வாரம் பேசுறோம். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ், மங்களகரமான மாசம். ஓகேவா? புருஷோத்தம மாசம்னா யாருக்கு அறவே என்னன்னு தெரியாது? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அறவே கேள்விப்படுதோ அறவே என்னன்னு தெரியாது? ஹரே கிருஷ்ணா பிரபு, இது மொத வாட்டி நான் கேக்குறேன் பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதவி. சரி, அப்ப புருஷோத்தமனா என்ன பேர்னா, புருஷோத்தமானா என்ன அர்த்தம்னா பகவானோட பேர் புருஷோத்தமான. புருஷா என்றால் என்ன அர்த்தம்னா என்ஜாயர். புருஷானா என்ன அர்த்தம்னா என்ஜாயர். அவருதான் வந்து அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உத்தமனா என்னதுன்னா சுப்ரீம், அவர்தான் டாப் மோஸ்ட். அப்ப உயர்தரமான அனுபவிப்பாளர், அதுதான் அதோட அர்த்தம். சுப்ரீம் என்ஜாயர், அதுதான் வந்து புருஷோத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷோத்தமா மாசம் இது ஏன் வந்து ரொம்ப வந்து ஆஸ்பீஷியஸா கொண்டாடுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு பிறகு வந்து அதை பத்தி வந்து விளக்கமா வந்து நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இது புருஷோத்தம மாசம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போஸ்ட் வந்து வருஷம் வருமா பிரபு? தீபாவளி மாரி, கிறிஸ்துமஸ் மாதிரி, இல்லைன்னா பொங்கல் பண்டிகை மாதிரி வருஷம் வருமா கேட்டீங்கன்னா புருஷோத்தம மாசம் வருஷம் வராது. ஓகேவா? அப்ப இதை பத்தி ஏன் வரல, இத என்ன கதை, இதோட ஸ்டோரி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது நைமிஷாரண்யம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இடம். இப்ப கூட நீங்க வந்து அதோட யாத்திரைக்கெல்லாம் நீங்க போனா கூட பார்க்கலாம். நைமிஷாரண்யம் சொல்லக்கூடிய இடத்துல அங்க வந்து என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட நிறைய முனிவர்கள் அந்த நைமிஷாரண்யத்துல கூடுறாங்க. இப்ப நைமிஷாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில சுகதேவ கோஸ்வாமியை வந்து சுத கோஸ்வாமியை வந்து பாக்குறாங்க. சுகதேவ கோஸ்வாமி SUKA சுகதேவ கோஸ்வாமி வேற, SUTA சுத கோஸ்வாமி வேற. பரீட்சித் மகாராஜ் பாகவதம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பத்தி முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் வாய்ந்த ஒரு பக்தர்களையும் பகவானை பத்தி முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் பாகவத புஸ்தகம். அது யாரு வந்து அந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ, ஏன் ஈவன் வீட்டுல வச்சிருந்தாலே சரி, அதுல ஒரு வார்த்தை படிச்சாலும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட பாகவதத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த சரித்திரத்தை பரீட்சித் மகாராஜாக்கு சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. ஏன்னா பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணுவாரு, ஒரு அபராதம் பண்ணனால, ஒரு முனிவருக்கு அபராதம் பண்ணனால அந்த முனிவர் வந்து என்ன பண்றாரு, அந்த முனிவரோட பையன் என்ன பண்றாரு, சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தினால என்ன நடக்குதுன்னா 7 நாள்ல வந்து பரீட்சித் மகாராஜா, அவர் வந்து ஒரு ஒரு ராஜா. பரீட்சித் மகாராஜா வந்து ஒரு ராஜா. அவரு அந்த முனிவருக்கு வந்து ஒரு அபராதம் செஞ்சிருவாரு. அதனால அந்த முனிவரோட பையன் சிருங்கி என்ன பண்ணுவானா, யாரு வந்து எங்க அப்பாக்கு அபராதம் பண்ணாங்களோ அவங்க இன்னிலேருந்து 7வது நாள் தக்ஷன் என்ற சொல்லக்கூடிய பாம்புகளுக்கும் தளபதி அந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷன். தக்ஷன் பாம்பால கடிச்சு என்னது இந்த ராஜா வந்து இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த 7 நாள்ல வந்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவர் ரொம்ப மனக்குழப்பமாயி அவர் கங்கை கரைக்கு போகும்போதுதான் அங்க சுகதேவ கோஸ்வாமி பார்ப்பாரு. சுகதேவ கோஸ்வாமி வந்து யாருன்னா ஸ்ரீல வியாச தேவருடைய பையன் தான் சுகதேவ கோஸ்வாமி. அப்ப சுகதேவ கோஸ்வாமியை பார்த்த பிறகு பரீட்சித் மகாராஜா கேட்பாரு, நான் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், எனக்கு சாபம் கிடைச்சிருச்சு,
நான் உண்ணாவிரதம் இருந்து தியானம் பண்ணி நான் வந்து இறந்து போயிடலாம் நான் நினைக்கிறேன். அதனால என்னோட ராஜ்யத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி நான் வந்து வெறும் உண்ணாவிரதம் இருந்து நான் இறந்து போனேன்னா எனக்கு பகவானோடைய லோகத்துக்கு நான் போக முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் வந்து பகவான் லோகத்துக்கு போறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்னும் 7 நாள் டைம் தான் இருக்கு. எனக்கு ஒரு வழி இல்லை. எனக்கு ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து ஒரு வழியை சொல்லுங்கன்னு. அப்ப இது பாகவத 2வது காண்டத்துல நீங்க படிக்கும் போது தெரிய வரும். என்னதுன்னா பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு, 7 நாள் இருக்கு, நீனா 7 நாள் தான் இருக்குன்னு சொல்ற, 7 நாள் ரொம்ப கூட. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கட்டுவாங்க மகாராஜாவோட கதையை சொல்லி, நீ உனக்காச்சும் 7 நாளுக்கு கட்டுவாங்க மகாராஜாக்கு அதே போல அவர் இறக்குற தருவாயில அவருக்கு ஒரே ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் இருந்துச்சு. முகூர்த்தம்னா வந்து என்னது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுதான் முகூர்த்தம் சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணு, பகவானோட கதைகளை கேளு, 7 நாள் வந்து தொடர்ந்து பகவான் கதை கேளு. அப்ப யார் பேசுறா? அப்ப வந்து சொல்ற சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, நானே பேசுறேன், பகவானுடைய கதைகள் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் அந்த கதைகளை பேசுறேன்னு. அப்ப இது எல்லாருக்கும் தெரிய வரும்போது என்ன நடக்குது, சுகதேவ் கோஸ்வாமி அந்த கதையை பேசுறாரு, பரீட்சித் மகாராஜ் உட்கார்ந்து கேட்க போறாரு. அப்படி தெரிஞ்சோன்னே சுகதேவ் கோஸ்வாமி சாதாரண நபர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாரனுடைய கிளி, ராதாரனுடைய பேரட் தான் வந்து சுகதேவ் கோஸ்வாமி. அப்ப சுகதேவ கோஸ்வாமி வாயிலேருந்து அந்த ஹரிக்கதா வர்றது, அந்த காதுக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கும் நம்மளுடைய ஜென்ம பலனை வந்து தீர்த்திடும். நம்ம யாரு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட நேரடியாக கேட்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பகவான் அடைவாங்க அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரும்போது எல்லா தேவர்களும், ஏன் இவன் வியாச தேவர் கூட உட்காந்து எல்லாம் கேட்கிறாங்க சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது. அந்த கூட்டத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கேட்டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத கோஸ்வாமி, SUTA. இப்ப அங்க பேசுறது சுகதேவ கோஸ்வாமி, SUKA. ஏன் தெளிவா நான் சொல்றேன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப சுத கோஸ்வாமி உட்கார்ந்து அந்த குரூப்ல கேட்கிறாரு. கேட்டுட்டு முழு 7 நாள் கதை கேட்கிறாரு. பிறகு 7வது நாள் வந்து, ஏன்னா பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 மொத்தம் வந்து 12 புஸ்தகம், 12 காண்டம். ஆனா புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 புஸ்தகம் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த மொத்த கதையும் பகவான பாகவத கதையும் முழுசா பேசி முடிக்கிறாரு. 7வது நாளும் முடியுது, தட்சன் என்ற பாம்பு கடிக்குது, பரீட்சித் மகாராஜா பகவான் லோகத்துக்கு டைரக்டா போறது எல்லாம் பாக்குறாங்க. அப்ப கலியுகத்துக்கு உண்மையான அருமையான மருந்து இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எல்லாருக்கும் பேசணும், அதான் தெளிவான சிந்தனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உணர்ந்து எல்லாரும் போறாங்க. ஒரு திருப்பி அந்த எஸ்எம் எல்லாம் கரைந்து போகுது. அதுல கூட்டத்துல உட்காந்து கேட்டால சுத கோஸ்வாமி, அவர் என்ன பண்ற, நேரா நைமிஷாரண்யம் சொல்லக்கூடிய ஒரு வனத்துல ஒரு காட்டுல வந்து உட்காந்து அந்த கேட்ட கதைகள் எல்லாம் உட்காந்து அப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னா கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்ல. அப்ப ஒரு சைடு என்ன ஆகுதுன்னா, முனிவர்கள் 60,000 ரிஷிகள் என்ன பண்றாங்க, முனிவர் லோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து, ஐயோ கலியுகம் ஆரம்பிச்சிச்சு, கலியுகத்தை எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலையே, கலியுகத்துல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன எப்படி நம்ம, ஏன்னா கலியுகம் கலி தோஷ சம்பவமாக, கலியுகம் முழுக்க முழுக்க தோஷங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி குழம்பிட்டு இருக்கும் போதே, எல்லாம் குழப்பத்தில் இருக்கும் போதே, அந்த நைமிஷாரண்ய வனத்துல அங்க வந்து 60,000 ரிஷிகள் அந்த காட்டுல வந்து இறங்குறாங்க. அதுல வந்து அவங்க வந்து ஒரு சக்கரத்துல வந்து இறங்குவாங்க எல்லாரும். அந்த சக்கரம் வந்து அப்படியே நைமிஷாரண்யத்தோட அந்த மிகப்பெரிய அந்த குளத்துல, அந்த நைமிஷாரண்ய அந்த குளத்துல அந்த சக்கரம் உள்ளுக்குள்ள இறங்கிருச்சு. அப்ப 60,000 ரிஷிகள் பாக்குறாங்க. அப்படியே காட்டுல அப்படியே எல்லாம் வந்து ஒரு சைடு போகும்போது அங்க சுத கோஸ்வாமியை பாக்குறாங்க. யாரு அந்த பாகவதம் கேட்டு வந்தாருல அவரை பாக்குறாங்க. பார்த்தா கலியுகத்துல நாங்கெல்லாம் ரொம்ப என்ன பண்றது ரொம்ப குழப்பத்துல இருக்கும், இவர் மட்டும் என்னப்பா உட்காந்து தியானம் பண்ணி ரொம்ப தெளிவான ஒரு பிரகாசத்தோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 60,000 ரிஷிகளும் வந்து என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து நமஸ்காரம் பண்ணி, எப்பா இங்க வந்து யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் சுத கோஸ்வாமி சொல்றாரு. கலியுகத்துல என்ன பண்ண போறோம், கலியுகத்துல ரொம்ப தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிற, இதை எப்படி நம்ம என்ன வழிகளை பின்பற்ற நம்மளுக்கு தெரியாம இருக்கும், நீங்க எப்படி ரொம்ப தெளிவா இருக்கீங்கன்னு. கலியுகத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி பாகவத புராணத்தில் தெளிவா போடப்பட்டிருக்கு, அதை நான் கேட்டிருக்கேன், அதனால நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் கலியுகத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி. அப்ப நீங்க கேட்ட பாகவத்தை கேட்ட விஷயத்துல எங்களுக்கு நீங்க திருப்பியும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகள் கேட்கிறாங்க. அந்த ரிஷிகளுக்கு வந்து தலைவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சௌனக ரிஷி. சௌனகர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர். அப்ப சுத கோஸ்வாமி வந்து திருப்பி என்ன பண்றாரு, பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாக்கு பேசின அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சுத கோஸ்வாமி அதை திருப்பியும் செகண்ட் டைம் வந்து சௌனக ரிஷிக்கு ரெப்பீட் பண்றாரு. அப்ப சௌனக ரிஷிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த கதையெல்லாம் கேட்கும் போது அதுல வந்து ஒரு இடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா,
இந்த மாதங்கள்ல ரொம்ப புனிதமான மாதம், இந்த மாதங்கள்ல வந்து ரொம்ப வந்து ஆக்ஸ்பீஷியஸான மாதங்கள் வந்து பத்தி கேட்கும் போது அதுல சுதகோசம் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஒரு விஷயத்த வந்து கோட் பண்றாரு. ஓகேவா? இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் பல கோடி பேர் இருந்தாலும் அது வந்து ஆன்மீக லோகத்துல இருக்க ஜீவாத்மாவோட நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு ரவுண்டு சர்க்கிள் எடுத்துக்கங்களேன். ஒரு ரவுண்டு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நம்ம நாளா வந்து நம்ம வந்து டிவைட் பண்றோம் வச்சுங்களேன். அதுல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குவார்டர், அது முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆத்மாக்களும் வந்து பகவான் லோகத்துல இருக்கிறாங்க. ஒரு சின்ன ட்ராப் ஆத்மா மட்டும் தான் பௌதிக லோகத்துல வந்து மாட்டி இருக்கிறாங்க. அந்த சின்ன ட்ராப்பை இவ்வளவு ஆத்மாக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மகள் ஆகி நம்ம பகவானை முழுக்க முழுக்க மறந்துட்டோம். அதனால பகவான் தன்னால முடிந்த உதவிகளை இந்த ஜீவாத்மாக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், அவர் நாமத்தை கொடுக்கிறாரு, அவர் ரூபத்தை கொடுக்கிறாரு, அவரோட லீலைகளை கொடுக்கிறாரு, அவர் வந்து என்னது அவருடைய அவரோட பக்தர் அனுப்புறா. இவ்வளவும் இருந்தாலும் சில சில தினங்களை சில தினங்களுக்குள்ள டே இருக்குல்ல, சில ஃபெஸ்டிவல்லாம் அவர் உருவாக்கிட்டு போறாரு, சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போறாரு, சில முக்கியமான திதிகள்லாம் கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் வந்து ஆச்சாரியர்கள் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாங்க. மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதி பக்தி ஜனனின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய ஆஸ்பீஷியஸான மங்களகரமான டே எல்லாம் வருதுல, அவரோட தோன்றி தினம் வருது, ஜென்மாஷ்டமி வருது, இல்ல அவரோட பக்தரோட தோன்றி தினம் வருதுல, எஸ்பெஷலி பகவானோட தோன்றி தினம், பகவான் அவதாரங்களோட தோன்றி தினம் வரும்போது அந்த நேரத்துல நம்ம வந்து விரதங்கள், பாஸ்டிங், அதை வந்து அந்த அபிஷேகம், இந்த மாதிரி சில ஃபெஸ்டிவலை நம்ம வந்து ஒப்சர்வ் பண்ணும் போது அனுசரிக்கும் போது அதுல நம்மளுக்கு பக்தி ஜனனி, பக்தி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா வளர ஆரம்பிக்கும். அதனால சில முக்கியமான திதிகள்லாம் கொடுத்து போயிருக்கிறாரு. அப்ப சுத கோஸ்வாமி என்ன பண்றாரு, அந்த பாகவத புராணத்துல இதை பேசும்போது அவர் வந்து ஒரு கதையை வந்து கோட் பண்றாரு, ஒரு கதையை வந்து சொல்றாரு. பாகவத புராணோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னதுன்னா, அந்த கதை வந்து பாகவத புராணத்தோட கதை வந்து டைரக்டா ஒன் லேயர்ல ஓடாது. அது வந்து அதாவது சுத கோஸ்வாமி சவுனக ரிஷிக்கு சொல்றாரு. சவுனக ரிஷிக்கு கேட்கும் போது அது பாத்தீங்கன்னா அது ஒரு கதையா, ஆனா சுத கோஸ்வாமி அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை ஒண்ணு போகும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த பாகவதம் பிரச்சாரம் பண்றவங்க அந்த கேட்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த கதை யாரு பேசுறா, எங்க போகுது, இது வந்து எத்தனை லேயர்ல கதை ஓடிக்கிட்டு இருக்கு, இது எங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ்ல ஆரம்பிக்கும் போது சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் கேட்கறவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். புரியுதா? இப்ப நம்ம பாகவத மாசத்துக்கு போல, பட் வந்து புருஷோத்த மாசத்துக்காக நான் சொல்றேன் நான். ஓகேவா? அப்ப வந்து சுத கோஸ்வாமி ஒரு கதையை கோட் பண்றாரு. அந்த வந்து ஒரு வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல் மாதங்கள்ல முக்கியமான மாதம் என்ன சொல்லி ஒரு கதையை வந்து கோட் பண்றாரு. அது என்ன பண்றாருன்னா, நரநாராயண ரிஷி இருக்கிறாங்க பாருங்க. நரநாராயண ரிஷி வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்தைய யுகத்துல வந்து பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நர நாராயண, நரன் வந்து அர்ஜுனன், நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாதுக்களாக இந்த பூமியில அவதாரம் பண்ணி வைராக்கிய பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்க நாரத முனிவரை பார்த்து மீட் பண்றாங்க. நரநாராயண ரிஷிகள் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் நாரதரை வந்து மீட் பண்றாங்க. நாரதரே, உங்களுக்கு வந்து புருஷோத்தம மாசத்தோட மகத்துவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த புருஷோத்தம மாசத்தை பத்தி அந்த டாபிக் எடுக்கிறாங்க. அப்ப நாரதர் சொல்றாரு, புருஷோத்தம மாசமா, அது நான் கேள்விப்பட்டதில்லை அந்த அளவுக்கு. நான் வந்து கார்த்திகை மாசத்தோடைய புகழை கேள்விப்பட்டிருக்கேன். கார்த்திகை மாசம்னா வந்து பாத்தீங்கன்னா தாமோத மாசம் கார்த்திகை மாசம் சொல்லுவாங்க. இருக்க மார்கழி மாசம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், புரட்டாசி மாசத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், வைசாக்க மாசத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பல மாதங்கள் பத்தி நான் வந்து திதிகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஆனா புருஷோத்த மாசம் நான் கேள்விப்பட்டது இல்லையே, அது வந்து அந்த 12 மாசத்துக்குள்ள வரலையே, இது என்னன்னு தெரியலையே, எனக்கு வந்து இதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாரத முனி கேட்கிறேன். அப்ப நரநாராயண ரிஷிகள் என்ன பண்றாங்க, அவங்க அவங்க அந்த இந்த நரநாராயண ரிஷிகள் சொல்றத வந்து இதை வந்து சுத கோஸ்வாமி இவரு சவுனக ரிஷி சொல்லியிருக்கிறாரு. அதுல அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா நரநாராயண ரிஷி நாரதுக்கு பேசுறாரு.
இந்த நரநாராயண ரிஷி என்ன பண்றாருன்னா, நரநாராயண ரிஷி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதுக்குள்ள இன்னொரு கதையை கோட் பண்றாங்க. 3வது லேயர்ல இப்ப அடுத்த கட்டம் அவங்க கதையை கோட் பண்றாங்க. அதுல வந்து என்னன்னா, அஸ்தினாபுரத்துல இருந்து வெளியாகி 14 வருஷம் வனவாசம் இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கவலையோடு மீட் பண்ண போறாரு. ஏன்னா என் கூட இருந்த நண்பர்கள், என் கூட இருந்தவங்க இவங்க எல்லாம் வந்து காட்டுல கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து கவலைப்பட்டு போய் அவரை போயிட்டு அவங்கள போய் பாக்குறாரு. அப்ப அத அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரும்போது அதுல வந்து இந்த மாதங்கள் திதி பத்தி பேசுறாரு. இந்த புருஷோத்த மாச திதி பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இதுல இந்த புருஷோத்த மாசத்துல இருக்கக்கூடிய நல்லது, இந்த புருஷோத்த மாசத்துல நம்ம செய்யக்கூடிய கெட்டது, அதோட விளைவுகள் என்னன்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த அவர் வந்து அர்ஜுன கிட்ட சொல்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப பகவான் சொல்றாரு, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, அதாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல சில மாசம் மட்டும் கூடுதலா வரும் அர்ஜுனா. அந்த மாசத்தை வந்து அத கணக்கு வந்து பின்னாடி நான் சொல்றேன், ஓகேவா? அந்த மாசம் வந்து கூடுதலா ஒரு எக்ஸ்ட்ராவா வரும். இப்ப வருஷம் கரெக்டா 12 மாசம் வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கூட வரும். அந்த மாதத்தை அந்த திதியை வந்து பிராமணர்கள் அந்த காலகட்டத்துல, ஆரம்ப காலகட்டத்துல, முந்தைய காலகட்டத்துல யாரும் விரும்பல. அது வந்து ஒரு இன்ஆக்ஸ்பீஷியஸான அமங்கலமான ஒரு திதின்னு சொல்லி எல்லாரும் அந்த மாதத்தை அந்த திதியை வந்து ஒதுக்கி வச்சாங்க. அப்ப அந்த மாசம் வந்து அந்த திதி இருக்குல்ல, அந்த 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 மாதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு இன்ஆக்ஸ்பீஷியஸ், அதாவது சமஸ்கிருதத்துல மழை மாசம் சொல்லுவாங்க. மழை மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மழைன்னா என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்தூல், ஒரு ஒரு கழிவு மாதிரி. இந்த மாசத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாசத்துல எது தொட்டாலும் விளங்காது. இந்த மாசத்துல இது வந்து எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா 12 மாசம் அழகா நம்ம கரெக்டா வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு மாசம் குறுக்க வந்து நிக்குது. இதனால வந்து மத்த விஷயம் செய்ய முடியல. மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு கேப் அதிகமாகி போகுது. அதனால வந்து இந்த இந்த மாசம் வந்து ஒரு தேவையில்லாத மாசம் சொல்லி இது வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. அப்ப ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதைகள் இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு தாமோதர மாசம் ஒரு தேவதை இருக்கிறாங்க, வைசாக மாசத்துக்கு ஒரு தேவதை இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதத்துக்கும் ஒரு தேவதை இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நேரா வைகுண்டத்துக்கு போய் பகவான் விஷ்ணு கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பகவானே, இந்த மாதிரி வந்து எல்லா திதிக்கும் வந்து ஒரு நல்லது இருக்கு, அவங்களை வந்து குளோரிஃபை பண்றாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது, அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. என்னைய புகழ்ந்து பேசினாலும் பரவாயில்ல, ஆனா என்னை நிறைய பேர் வந்து என்னை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க, என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு கணவரும் இல்ல, என்னைய கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்துட்டு போறேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சொல்லி ரொம்ப மனம் உருகி, மனம் வேதனைப்பட்டு அந்த மாதம் வந்து என்ன பண்றாங்க, அந்த மாதத்தோட தேவதை என்ன பண்றாங்க, அவங்க வந்து பகவான் விஷ்ணு கிட்ட வைகுண்டத்துல வந்து அழுந்து தீக்குறாங்க. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, நீ இருமா, என் கூட வாமா சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு டேரக்ட் என்ன பண்றாரு, கருணை மேல ஏத்துறாரு. அந்த 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 டெமிகாட்ஸ், சாரி, அந்த தேவதையை வந்து அந்த அவங்கள வந்து ஏத்திக்கிட்டு பகவான் விஷ்ணு ஏறிக்கிட்டு வைகுண்டத்துல கருடன் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி நேரா கோலோகத்துக்கு போறாங்க. கோலோகத்துக்கு போனோன்னே அங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கோலோக பிருந்தாவனத்துல அவங்க அங்க வந்து கோலோக வந்து அங்க டான்ஸ் ஆடிக்கிறாங்க. அங்க ஃபுல்லா எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப பகவான் கிருஷ்ணன் பாக்குறாரு, என்னடா கோலோகத்துக்குள்ளேயும் ஒரு ஆள் வந்து அளந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பகவான் வந்து டைரக்டா அந்த மாதத்தோடைய அந்த தேவதை இருக்கிறாங்க அவங்க முன்னாடி தோன்றாரு. என்னம்மா நீ கோலோகத்து விருந்தாவனத்துக்குள்ள வந்து இருக்கிற, இங்க வந்து நீ அளந்துகிட்டு இருக்கியே என்னன்னு? அப்ப பகவான் விஷ்ணு என்ன பண்றாருன்னா இந்த கதைகள் எல்லாம் சொல்றாரு. அப்ப வந்து சொன்ன பிறகு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, பகவான் விஷ்ணுவே, உங்களுக்கு ஒரு புகழ் வந்து சேரட்டும். இந்த மாதிரியாக இந்த விஷயத்த வந்து நீங்க என்கிட்ட கொண்டு வந்து உங்களுக்கு புகழ் சேரட்டும். உங்களோட புகழ் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பேசுவாங்க. அப்ப சொல்றாரு, நீ வந்து அழுவாத. அதாவது எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல வந்து என்னைய சம்பந்தப்படுத்திட்டா அது வந்து மங்களமாகவே வந்து சேரும். அதனால உனக்கு வந்து இன்னும் பேரு இன்னும் சரியா இல்லை.
அதனால என்னோட பேரை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்பெஷலான பேருக்கு புருஷோத்தமா, இந்த பேரே வந்து உனக்கு வந்து நான் வந்து வைக்கிறேன் இந்த மாதத்துக்கு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, இந்த புருஷோத்தம மாசத்துல சாரி இந்த இந்த ஒண்ணுக்கு இந்த இந்த கிடைக்கப்பட்ட இந்த இந்த மாசத்துல உன்னோட மாசம் இந்த உனக்கும் எனக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. ஓகேவா? எல்லா மாதங்களுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன இருக்கோ, ஒரு ஒரு மாதத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆனா எல்லா ஸ்பெஷல் விஷயத்தையும் நான் வந்து என்னோட சக்தி, என்னுடைய புகழ், என்னுடைய நாமம், என்னோட எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த மாசத்துல புருஷோத்தம மாசத்துல உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு 2வது வாங்க கொடுக்குறாரு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அப்புறம் இதுல வந்து என்னுடைய முழு சக்தி இருக்குதுனால யாரு இந்த மாதத்துல வந்து பக்தி பண்றாங்களோ அவனோட பக்தி வந்து சும்மா அப்படியே ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரி சர்ன்னு மேல ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி 3வது விஷயம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து என்னை வந்து நீ கணவராக ஏத்துக்கலாம், நான் தான் உன்னை வந்து எப்போது கைட் பண்ண போறேன், அதனால எனக்கும் உனக்கும் எந்த வகையான வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப இந்த மாதத்தை மற்ற மாதங்களோட ஒப்பிட முடியாதபடி இந்த மாதம் எந்த மாசத்துக்கும் ஈக்குவலா இருக்காது. இந்த மாசம் டாப் மோஸ்ட் மாசம், உலகத்திலே வந்து இந்த மாசம் உயர்தரமான மாசம் சொல்லி இது எல்லா ஜீவாத்மகளும் எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் உத்தரவு விடுறாரு. ஓகேவா? அப்ப இந்த மாதத்துல ஆச்சரியம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதத்துல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதத்துல யாரு வந்து இந்த புருஷோத்தம் மாசத்துல வந்து விரதங்கள், ஃபாஸ்டிங் இல்லைன்னா வந்து இந்த மாசத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்த பாவங்கள், சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, ஏதாவது அபராதங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அது எல்லாமே போகக்கூடிய ஒரே மாசம் இந்த புருஷோத்தம மாசம். அடுத்து இத வந்து யாரு வந்து இந்த புருஷோத்தம மாசத்தை வந்து சரியா ஒரு ஃபாலோ பண்ணுவாங்களோ, அடுத்த விஷயம் வந்து என்னன்னா அவங்க கண்டிப்பாக பகவானுடைய லோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அவங்களோட முயற்சி மட்டும் தான் தேவைப்படுது தவிர மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டியும் பகவான் பார்த்துருவாரு. நம்ம முயற்சி பண்ணி கொஞ்சம் நல்ல பக்தி வந்துட்டால் போதும், பகவான் நம்மளை கூட்டு போயிடுவாரு கோலோகத்துக்கு. இந்த மாசத்துல நம்ம யார் வந்து சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோமோ, புரியுதா? அப்புறம் என்னது, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதுல முக்கியமான சில விஷயங்கள் வந்து என்னது கொடுக்குறாங்க. அது நான் இப்ப பேச வேணாம், அது பின்னாடி நான் வச்சிருக்கேன், நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன், அதை அப்படி பேசிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றாங்களோ, விரதங்கள் எடுக்கிறாங்களோ, அதுல முக்கியமாக இந்த புருஷோத்தம மாசம் எவ்வளவு எக்ஸ்பீஷியஸோ, இந்த புருஷோத்தம மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி ஒன்னும் எக்ஸ்பீஷியஸ். ஏகாதசி தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமானது. ஓகேவா? அதே போல புருஷோத்தம மாசம் மங்களகரமானது. ஆனா புருஷோத்தம மாசத்துல ஏகாதசி விரதம் வரும்போது அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் வாயும் வயிறும் கட்டி போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்துட்டீங்கன்னா உங்களோட பக்தியோட லெவல் வந்து அதிகமாகும், நம்பிக்கை அதிகமாகும், எல்லா வகையான மங்களங்களும் எல்லா வகையான சக்திகளும் கிருப்பா பலம் ஆன்மீக பலம் வந்து சேரும். இது கண்டிப்பாக வந்து நம்ம முடிஞ்சிருக்க புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த இன்னொரு விஷயம் வந்து என்ன, இந்த மாதத்துல யாரு வந்து தவறான விஷயங்கள், பாவ காரியங்கள் அல்லது சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்கள் யாரு செய்யறாங்களோ, அதாவது வந்து நல்லது செய்யும்போது இந்த மாசத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதோ பகவான் லோகத்துக்கு போக முடியுமோ, அதே அளவுக்கு இந்த மாசத்துல நம்ம தவறுகள் செய்யும் போது, பாவங்கள் செய்யும் போது, தெரிஞ்சே செய்யும் போதே நம்ம அப்படியே தூக்கி நரகத்துக்கு கொண்டு போயிடும் நம்ம. ஓகேவா? அது யாரு என்ன அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அதே போல இந்த புருஷோத்தம மாசம் யாரு வந்து அதை வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பக்தி வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த மாசத்துல வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். அப்ப அந்த கதையை முதல் முடிச்சோம் நம்ம.
அப்ப பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா கொண்டின் பண்றாரு இந்த கதையை வந்து கொண்டின் பண்ற இந்த குலோவிவேஷன் சொல்லிட்டு இந்த கதையை கொண்டின் பண்றாரு. அப்ப நீங்க எல்லாம் வந்து அர்ஜுனர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் போன பிரிவில இல்ல போன பிரிவில நீங்களாம் வந்து இந்த புருஷோத்தம் மாசத்த விரதத்தை எடுக்க தவறிட்டீங்க. அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராப்த கர்மா இருக்குல்ல, பிராப்த கர்மனா நம்ம செய்த பல கர்ம வினைகள் அது நம்ம இந்த பீரியட் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இந்த வனவாசல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். கிருஷ்ணர் இன்னொரு கதை எடுத்து வர்றாரு. இப்ப கிருஷ்ணர் ஒண்ணு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திரௌபதி இருக்கிறாங்களே, இந்த திரௌபதி பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி. 5 கணவர்கள், இவங்க ஒருத்தர் தான் மனைவி. அவங்களோட கதையை ஒண்ணு சொல்றாரு. அவங்க முந்தைய பிறவில லாஸ்ட் பர்த்ல மேதாவி ரிஷியோடைய மகளாக இருந்தாங்க. மேதாவி ரிஷியும் துர்வாச முனிவரும் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள். அப்ப மேதாவி ரிஷி என்ன பண்றாரு, தன்னுடைய மகளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அவர் வந்து இந்த தவம் பண்றது ஆன்மீக சேவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே காலத்தை போக்கி பிறகு வந்து மேதாவி ரிஷி வந்து மறைஞ்சிடுறாரு, இறந்துடுறாரு அவரு. அப்ப கொஞ்ச நாளா வந்து என்ன பண்றாங்க, அந்த மேதாவி ரிஷியோட மகள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க வீட்டை இந்த மாதிரி தங்கி தன் வாழ்க்கையை வந்து ஓடி இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள கவலை, நம்மளுக்கு வந்து ஒரு சரியான கணவர் நம்மளுக்கு இல்லையே, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லையே சொல்லி அவங்களுக்கு கவலை. அப்ப அந்த டைம்ல வந்து மேதாவி ரிஷியோடைய நண்பராக இருக்கக்கூடிய துர்வாச முனிவர் இந்த மேதாவி ரிஷி மகளை வந்து பார்க்க வராரு. இவங்க கிட்டத்தட்ட நம்ம மகள் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வராரு. அப்ப மேதாவி ரிஷியோட மகள் என்ன பண்றாங்க, துர்வாச முனிவர்கிட்ட தன்னோட கவலைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப துர்வாச முனிவர் என்ன சொல்றாருன்னா, எம்மா நீ என்ன பண்ணு, நீ கவலைப்படாத. ஏன்னா துர்வாச முனிவர் சாதாரண இல்ல, அவருக்கு வந்து கொஞ்ச நாளே டக்குன்னு கோவம் வந்துடும். தொட்டா சரிங்க மாதிரி அவர் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த புருஷோத்தம் மாசம் சொல்லி ஒண்ணு வருது, நீ கண்டிப்பா அந்த புருஷோத்தம் மாசத்துல விரதங்கள் இருந்து இந்த மாசம் முழுக்க வந்து நீ வந்து பகவானுக்கு சேவை செய்ய. இந்த மாசம் வந்து எந்த மாசத்தோட ஒப்பிட முடியாது, இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷலான மாசம் இந்த புருஷோத்த மாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்கு இருந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது புனித நதிகள்ல இந்த ஹோலி ரிவர் இருக்குல்ல, கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இந்த மாரி வந்து நிறைய நதிகள் இருக்கு, ஓகேவா? அதுல குளிக்கிறதுனால எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதோட 12,000 மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த புருஷோத்த மாசத்தை நீ வந்து இதுல வந்து நீ வந்து இந்த புருஷ மாசத்தை ஃபாலோ பண்ணா உனக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்ப சொல்றாரு. அப்புறம் இந்த புருஷோத்த மாசத்துல நீ பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை ஜெபம் பண்ணம்மா. அது மட்டும் இல்லாம உன்னால முடிந்த உதவிகள் வந்து பக்தர்களுக்கு பிராமணர்கள் செய்ய, உன்னோட கவலைகள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு மாரி சொல்ற மாரி அந்த மேதாவி ரிஷியோட மகளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. யாரே? நம்ம துர்வாச முனிவர். அப்ப அவர் சொல்றாரு, இதை நீ நான் சொல்ற மாதிரி செஞ்சனா உன்னோட வாழ்க்கையில எல்லா பெர்ஃபெக்ஷனும் கிடைக்கும், எல்லா வகையும் பூர்ணத்துவமும் கிடைக்கும், நீ கவலைப்படாதுன்னு. அப்ப அவங்க வந்து பிராமண குடும்பத்துல பிறந்தனால, மேதாவி ரிஷி வந்து அதுக்கு முன்ன பிராமணர், அவங்க பிராமண குடும்பத்துல பிறந்தனால, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா கதையில பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, இந்த புருஷோத்தம் இந்த 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 மாதத்தை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க, ஓகேவா? அப்ப அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, இந்த மாதம் தான் எக்ஸ்ட்ராவா ஒரு மாதம் ஆச்சு, அதிக மாசம் சொல்லுவாங்க, ஓகே, அதிக மாசம் சொல்லுவாங்க. இந்த மாசம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு மாசம் ஆச்சு, இந்த மாசத்துல எது செய்தாலும் விளங்காம போயிடும், இது எதுக்காக இது வந்து சொல்றீங்க, இந்த மாசம் வந்து இது எது செஞ்சாலும் உருப்படாது அப்படின்னு சொல்லி இந்த மேதாவி ரிஷியோட மகள் அவங்க வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க. துர்வாச முனிவரை கெட்டத்தோன்னு அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு, சாபத்தை விட்டு இவளை வந்து இன்னைக்கே வந்து மண்ணோட மண்ணை ஆக்கிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றாரு துர்வாச முனிவர். ஆனா
மேதாவி ரிஷி தன்னோட நண்பன் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு வேற யாருமே இல்லை, நம்ம சாபம் கொடுத்து இவ வந்து இதாயிடக்கூடாது சொல்லிட்டு அவர் வார்னிங் பண்றாரு. உனக்கு நான் கிளிப்பிலுக்கு மேல உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆனா நீ வந்து கேட்க மாட்ற, ஓகேவா? அப்ப நீ வந்து இந்த இந்த மாதத்தை, இந்த புருஷோத்தம மாசத்தை நீ தவறா பேசுறதுனால உனக்கு அதுக்கு பின்னாடி வந்து விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்னது துர்வாச முனிவர் ரொம்ப வந்து ரொம்ப கோபமாக ஐசபத்துல ரொம்ப அவகிட்ட ரொம்ப பேசாம சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீ வந்து கண்டிப்பா இந்த மாசத்தை தவறா பேசுறதுக்காக கண்டிப்பா நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அப்ப துர்வாச முனிவர் போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேதாவி ரிஷியோட மகளுக்கு என்ன நடக்குன்னா அவங்களோட அழகு, அவங்களோட ஐஸ்வர்யம் இதெல்லாம் காண போய் ரொம்ப வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு நபரா மாறி, ரொம்ப அப்படியே ஒரு அசிங்கமான ஆளா மாறிடுவாங்க அந்த பெண்ணு. பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த மேதாவி ரிஷியோட மகள் என்ன பண்றாங்க, நேரா என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட போறாங்க. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பேர் இருக்கு. அவர் வந்து யாரு எந்த தவங்கள் செய்தாலும் சரி, யாரு எந்த விஷயம் ஆஃபரிங் பண்ணாலும் சரி, ரொம்ப ஈஸியா வந்து அப்படி மனமிறங்கி வந்துருவாரு. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. யாருக்கு சொல்ல தெரியும்? ஸ்னேகா மாதிரி நீங்க சொல்லாதீங்க, ஏற்கனவே நீங்க நம்ம கூட கேட்டிருக்கீங்க, நம்ம கூட வரீங்க. யாருக்கு சொல்ல தெரியும்? சிவபெருமான் டக்குன்னு நீங்க எது செய்தா மனமிறங்கி வந்துடுவாரு. டக்குன்னு அவர் வந்து ரொம்ப வந்து டக்குன்னு வந்து திருப்தி அடைஞ்சிடுவாரு. அதுக்கு ஒரு சிவபெருமானுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கு, யாருக்கு தெரியும்? ரொம்ப நேரம் நான் பேசலாம், அதெல்லாம் உங்ககிட்டயும் பேசணும்னு சொல்லிதான் நான் கேட்கிறேன். எல்லாம் அமைதியா இருக்கீங்க. யாருக்கும் தெரியலையா? கிருஷ்ணா பிரியா மாதாஜி, எனி ஐடியா? சொல்லுங்க. ஜியோமி, ஜியோமி சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, என்னமோ யாரும் சொன்னீங்க. ஆஷுதோஷா இது மாதிரி வரும். என்ன மாதாஜி? ஆஷுதோஷா அது மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும் பிரபு, மறந்து போச்சு பிரபு. அதாவது என்னதுன்னா ஆசதோஷனா என்ன இருக்கும்னா சட்டுன்னு வந்து சாட்டிஸ்ஃபை சிவபெருமான் ஆயிடுவார். அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, உடனே வந்து அந்த மேதாவியோட மகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன நடக்குது, அப்படியே கீழே இறங்கி வந்து அவ மகளுக்கு வந்து தன்னுடைய கருணையை கொடுக்குறாரு, அதாவது சிவபெருமான். அப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9,000 இயர்ஸ் வந்து அவங்க வந்து தவம் பண்றாங்க மேதாவுடைய மகள். பிறகு வந்து அந்த திருப்தி அடைந்து சிவபெருமான் கீழே இங்க வராரு. வந்துட்ட பிறகு உன்னோட தவத்துல நான் திருப்தி அடைந்தேன் அம்மா, உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு வந்து எல்லாமே கொடுக்கறேன்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப இவங்க வந்து இந்த 50,000 வருஷம் வந்து கட்டும் தவம், அதாவது வெயில் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நெருப்பு வச்சு தவம் பண்ணுவாங்க. குளிர் காலகட்டத்துல அந்த இந்த வின்டர் டைம்ல குளிரா இருக்கும் போது அவங்க சுத்தி வந்து அந்த இமயமலையை போய் தவம் பண்றது, இந்த மாதிரி வந்து கட்டும் தவம் வந்து 9,000 வருஷம் செய்யறதுனால அவங்க நிறைய வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூச்சு வாங்கும் போது என்ன அங்க என்ன கேட்கிறாங்கன்னா சிவபெருமான் கிட்ட, எனக்கு வந்து ஒரு நல்ல கணவர் வரணும், எனக்கு ஒரு நல்ல கணவர் வரணும், எனக்கு ஒரு நல்ல கணவர் வரணும், எனக்கு ஒரு நல்ல கணவர் வரணும், நல்ல கணவர் மூச்சு வாங்கிட்டு அவங்க வந்து 5 வாட்டி இதை சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 5 வாட்டி சொல்லனால சிவபெருமான் என்ன பண்றாரு, ததாஸ்து உனக்கு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. பிறகு லார்ட் சிவா வந்து அந்த என்னது அப்ப சிவபெருமான் என்ன சொல்றேன்னா, நீ என்னம்மா நான் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க என்ன எனக்கு வந்து ததா சொல்லிட்டீங்க, நான் நினைச்சு கிடைச்சுமா, உனக்கு கண்டிப்பா நடக்கும், உனக்கு கணவர் கிடைப்பாங்க, ஆனா உனக்கு 5 பேரை கிடைப்பாங்கன்னு. 5 பேரா சொல்லிட்டு அந்த மேதாவி மகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிருவாங்க. ஏன் எனக்கு 5 கணவர், நான் எப்படி இந்த மாதிரி சொசைட்டில நான் இருக்கிறதுன்னு. இல்ல, நீ வந்து 5 வாட்டி வந்து வேணும்னு சொன்னால அது நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்குன்னா, நீ வந்து அந்த புருஷோத்தம மாசத்தை வந்து அபராதம் பண்ணனால நீ என்னதான் தவம் செய்தாலும் இந்த சின்ன பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்கும். 5 பேர் வந்து கல்யாணம் பண்றது உனக்கு கண்டிப்பா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அப்ப மகாபாரத கதைக்குள்ள வரும்போது துருபரதன் வந்து என்ன பண்றாரு, ஒரு யஜ்யம் பண்றாரு. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்களை வந்து இது பண்றதுக்கு அந்த துருபரதன் பண்ண யஜ்யத்துல அங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 2 பேர் வராங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருதத்யும்னா வந்து ஒன்று வராரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி வராங்க. அந்த அந்த தவம் பண்ண அந்த பெண்ணு தான் துருபரதனுடைய இந்த யஜ்யத்துல திரௌபதியா வெளியே வராங்க. அப்ப அந்த திரௌபதி வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த அபராதம் பண்ணாங்கல்ல, இந்த புருஷோத்தம் மாசத்தை வந்து முந்தைய பிரிவுல அவங்க அந்த அபராதம் பண்ணாங்க. அந்த அபராதத்தோடைய ஒரு காரணமாக தான் அவங்க மகாபாரதத்துல வந்து அவங்களுக்கு அந்த அபராதம் அவங்களுக்கு என்ன என்ன தண்டனையா வந்து அமைந்துச்சுன்னா, அத்தனை பஞ்ச பாண்டவர்களும் எல்லாரும் இருந்தும், பீஷ்ம தேவர் இருந்தும், கர்ணன் இருந்தும், இவ்வளவு பெரிய பெரிய ஆள் இருந்தும், துரியோதனோட தம்பி துச்சாதனன் திரௌபதியோட துணியை பிடிச்சி இழுக்கும் போது யாருமே தடுக்க முடியல. அவங்க பகவானுக்கு வந்து அந்த புருஷோத்த மாசத்துக்கு அபராதம் பண்ணால்தான் அவங்களுக்கு அந்த தண்டனை அவங்களுக்கு வந்து அடைஞ்சிச்சு. அட் த சேம் டைம் அவங்க பகவான் கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சனால அவங்களை முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினாரு. அதனாலதான் இந்த மாசம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே போல இந்த மாசத்தை நம்ம வந்து அலட்சியமா இருந்துடக்கூடாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு வந்து அந்த கதையை வந்து சொல்றாரு. அப்பதான் அர்ஜுனுக்கு புரியுது, ஓ இதெல்லாம் நடந்ததுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரு. அப்ப இந்த ரொம்ப ரொம்ப மங்களகரமான மாசம். இத வந்து யாரு வந்து யாரு வந்து இந்த மாசத்தை வந்து புறக்கணிக்கிறாங்களோ, யாரு வந்து ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா வகையான அமங்கலம் இன்ஆஸ்பிஷியஸ் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஓகே, ஆனா நீங்க வந்து இந்த பிரிவில நீங்க வந்து புருஷோத்தம மாசத்தை நீங்க வந்து செய்த காரணத்தினால உங்களுக்கு வந்து உங்களோட ராஜ்யம், உங்களோட கிங்டம் திருப்பியும் கிடைக்கப்படும். உங்களுக்கு நீங்க திருப்பியும் உங்களோட இந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நீங்க உங்களோட இடத்துக்கு போய் சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களோட சொல்லிட்டாரு. ஓகேவா? இதான் புருஷோத்தம மாசத்தோடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது வந்து ரொம்ப நிறைய கதைகள், புராண கதைகள், ஸ்தல புராண கதைகள் நிறைய இருக்கு. புருஷோத்தம மாசம் முக்கியம் என்ன சொல்ல வரேன்னா, புருஷோத்தம மாசம் நீங்க எதை செய்தாலும் அது வந்து டபுள் மடங்கு இல்ல, 1000 மடங்கு, 1000 மடங்கு அது வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கூட கொடுக்கும். அதே போல இந்த புருஷோத்தம மாசத்துல நீங்க எந்த தவறும் எந்த விஷயம் செய்தாலும் அதே மாதிரி 1000 மடங்கு அது உங்களுக்கு திருப்பி அடிக்கும். தட்ஸ் வை இந்த புருஷோத்தம மாசம் இஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ், மங்களகரமானது. ரொம்ப கரெக்டா நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு உடனே அதோட ரிசல்ட் தெரியாது. ஆனா போக போக அதோடைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஓகே, அப்ப இந்த புருஷோத்தம மாசோடைய இப்ப வந்து கேலண்டர் அந்த கல்குலேஷன் எப்படி வருது? இப்ப நிலாவை வச்சு கணக்கப்படக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல லூனர் டே வந்து பாத்தீங்கன்னா 354 354 நாட்கள். ஓகேவா? சூரியனை வச்சு கணக்கு பண்ணக்கூடிய ஒரு வருஷத்துல நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சோலார் கல்குலேஷன் படி ஒரு வருஷத்துல நம்மளுக்கு 365 நாட்கள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப போட்டி குழப்பிக்க வேணாம். அப்ப 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சூரியன் கணக்கையும் அப்புறம் வந்து நிலாவோட கணக்கையும் லூனர் அண்ட் சோலார் கணக்கையும் அவங்க வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. மெர்ஜ் பண்ணும்போது அது மாதிரி சிஸ்டத்துல இந்த மாதிரி வந்து சாசல போட்டிருக்கு, நான் தான் சொல்றேன். அது என்ன ஆகுதுன்னா 29 நாள் 29 டேஸ் பிறகு 12 மணி நேரம் 44 நிமிஷம் இது எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதனாலதான் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க இந்த புருஷோத்தம மாசம் வருகின்றது. சில சமயத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், சில 3 வருஷத்துக்கு வரலாம், அது கொஞ்சம் இடத்துல மாறும். ஆனா மோஸ்ட்லி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புருஷோத்தம மாசம் வரும். இதுதான் அந்த புருஷோத்தம மாசம். ஓகேவா? ஏன் எப்படி எக்ஸ்ட்ரா வருதுன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த நிலாவோடைய கணக்கும் சூரியன் கணக்கும் ஒன்னா வந்து மெர்ஜ் பண்ணும்போது எல்லா வருஷமும் கரெக்டா வந்துட்டே இருக்கும். ஒரு 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 ரவுண்ட்ல என்ன ஆகும், அது வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்து நிற்கும். அந்த அந்த அது வந்து எப்போ வரும்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவா வருதுல, அது எவ்வளவு வருதுன்னா 29 நாள் 29 டேஸ் 12 hours 12 மணி நேரம் 44 minutes
இதுதான் அப்படி கட் பண்ணி புருஷோத்தம மாசமா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப இது 19 வருஷத்துல 7 வாட்டி புருஷோத்தம மாசம் வருமா. 19 இயர்ஸ்க்கு 7 டைம்ஸ் புருஷோத்தம மாசம் வரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல போடப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப பத்ம புராணத்துல புருஷோத்தம மாசத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. என்னதுன்னா, அதாவது இந்த ஒரு மாசம் புருஷோத்தம மாசத்தோடைய வேதங்கள், இந்த ஒரு மாசம் புருஷோத்தம மாசத்தோடைய நம்ம யாரு எடுக்கிறாங்களோ, புருஷோத்தம மாசம் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க 1000 தாமோதர மாசத்தை செஞ்சதுக்கு பலன் கிடைக்குமா. ஆக்சுவலி நம்ம கிருஷ்ணன் பத்தி பலன் எதிர்பார்க்கறது கிடையாது. பட் அது 1000 தாமோதர மாசத்துக்கு உண்டான ஈக்குவல் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு அதாவது இந்த மாதத்தை யாரு நம்ம ஃபாலோ பண்றோமோ அவங்களுக்கு அஸ்வமேத யஜ்யம் செய்த அந்த பலன் கிடைக்கும் சொல்றாங்க. புனித நதிகள்ல நமக்கு போயிட்டு நம்ம குளிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மைகள் நடக்கும் சொல்றாங்க. பிறகு கண்டிப்பாக பகவான் லோகம் கோலோகத்துக்கு நம்ம கண்டிப்பா போய் சேர முடியும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பகவான் லோகத்துல கல்ப விருட்சம் சொல்லி ஒரு மரம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ட்ரீ. என்ன ட்ரீனா ஃபுல்ஃபில் டிசையர் ட்ரீ. அது எல்லா வகை டிசையரும் ஆசைகளையும் நிறைவேற்றும். அதுவே பக்தர்களுக்கு என்ன ஆசைகளுக்கோ இந்த மாதத்துல யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு கல்பவிருஷம் மரம் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குமோ அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு இந்த மாதத்துல சேரும். இல்ல இந்த மாசத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது பிறகு எல்லா விஷயம் நன்மைகளும் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாஸ்திரத்துல. ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த மாசம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, செய்த அபராதங்கள் ஏதேதும் இருந்துச்சுன்னா இந்த மாசம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த அபராதங்கள் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மாசம் இந்த மாசம். பிறகு கண்டிப்பாக பகவானோட ராதா என் கிருஷ்ணனோட சேவையில நம்ம ஈடுபடுத்திக்கணும். பிறகு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த மாசத்துல நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பாக நெய் விளக்கு கீழே ஆஃபரிங் பண்ணணும். இப்ப நம்ம டெம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த புருஷோத்தம மாசம் ஆரம்பிச்சு இந்த நாளைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் பாருங்க. அப்ப நம்ம கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம கீழம் எப்படி நம்ம தாமோதரம் செய்வோமோ அதே மாதிரி நம்ம கீழம் செய்யணும். வீட்லயும் நீங்க செஞ்சு பழகலாம், டெம்பிளையும் நீங்க செஞ்சு பழகணும். ஒருவேளை டெம்பிள் ஏதாச்சும் தெரியலன்னா நீங்க உங்களோட இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேவா? கீ லேம்ப் ஆஃபரிங் நீங்க அங்க யாருக்கு என்ன டிடி இருக்கா, என்ன விக்கிரம் இருக்கோ அவங்களுக்கு கீ லேம்ப் ஆஃபரிங் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிறகு இந்த மாசத்துல நம்ம சொல்லக்கூடிய 2 மந்திரங்கள் ஸ்பெஷலா இருக்கு. நான் குரூப்ல அனுப்புறேன் அப்புறமேல. பட் நான் அது என்னன்னு படிச்சு நான் காமிக்கிறேன். முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங் பண்ணணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி. இந்த மந்திரத்தை நம்ம கண்டிப்பா ஜபம் பண்ணணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ராவா 2 மந்திரங்கள் இருக்கு. ஓகேவா? கோவர்தன தாரம் வந்தே கோபாலம் கோபரூபினா கோகுல உற்சவமே ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். இந்த மந்திரத்தை அன்னாடிக்கும் இந்த புருஷ மாசத்துல அன்னாடிக்கும் காலையிலயோ நைட்டோ இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஓகேவா? இதோட அர்த்தம் என்னன்னா, நான் என்னுடைய வணக்கத்தை பகவான் கிருஷ்ணன் கொடுக்குறேன். அந்த பகவான் கிருஷ்ணன் யாருன்னா, யார் அந்த கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சாரோ அந்த பகவான் கிருஷ்ணனுக்கு என்னோட வணக்கத்தை நான் கொடுக்குறேன். என்னோட பிரணம், என்னோட நமஸ்காரத்தை நான் சப்மிட் பண்றேன். அப்படிப்பட்ட பகவான் அவர் கவர் பாய் சொல்லுவாங்க பாருங்க, மாடு மேய்க்கிற பையனாக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபுரங்களோட அவர் விளையாண்டு இருக்கிறாரு. எப்பவுமே கோபுரங்களோட அவர் இருக்கிறாரு. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கோகுலத்தோடைய கடவுள், இந்த கோகுலத்தோடைய லார்ட் கிருஷ்ணர் தான். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, எப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ இந்த கோகுலத்துல அன்னாடிக்கும் ஃபெஸ்டிவல் தான் அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்தையும் கோவர்தன மலைகள், கோவர்தன பிறகு கோப்பர்கள் பிருந்தாவனத்தை குளோரிஃபை பண்ற ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். அடுத்த இன்னொரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, வந்தே நவகானஷாம் திரிபுஜம் முரளிதரம் பீதாம்பர தரம் தேவம் சரதம் புருஷோத்தமஹ. அதாவது இது என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணர் 2 கையில பாத்தீங்கன்னா ஃப்ளூட், முரளிதரனா
முரளி என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு, ஃப்ளூட் இருக்கு, புல்லாங்குழல் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நவகன ஷாம. நவகன ஷாமன் என்ன அர்த்தம்னா நவன 9 கன. நவகனா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 9 அழகுகள் வந்து பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கிறாரு. ஷாமனா மழை பெய்யற மேகம் இருக்குல்ல, அது கருப்பு கலரா மேகம், அந்த கலர்ல வந்து அந்த ஷாமசந்த ரூபத்துல அவர் எப்போதும் ஃப்ரூட் பிடிச்சி இருக்கிறாரு. ஓகேவா? அப்படிப்பட்ட பகவானுக்கு இன்னும் நமஸ்காரங்கள். அது மட்டும் இல்லாம அவர் எப்போதுமே எல்லோ கலர, மஞ்சள் கலர் பீதாம்பர அவர் வந்து அவர் துணி போட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து நிக்கிறாரு. அப்படிப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபீச்சர், அவருடைய உருவத்தை பத்தி சொல்லக்கூடிய மந்திரம். இந்த ஒரு மந்திரம் பிருந்தாவனத்தையும் பகவானையும் கோபர்களையும் புகழ்ந்து பேசுது. ஒரு மந்திரம் அவருடைய நிக்கிற அழகு, அவர் ஃப்ளூட்டு, அவருடைய உடைகளை பத்தி பேசுது. இந்த 2 மந்திரத்தையும் அன்னாடிக்கும் மேபி இதுக்கு முன்ன இப்பதான் ஒரு வாரம் முடிஞ்சுப்பாங்களா, பரவாயில்ல, முடிஞ்சிருக்கும் விட்டுருங்க. நாளையில இருந்து என்ன பண்ணுங்க, இந்த 2 மந்திரத்தையும் நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? நான் குரூப்ல அப்புறமா நான் அனுப்பிடுறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் உங்க சரௌண்டிங் ஷேர் பண்ணுங்க. இந்த மந்திரம் அன்னாடிக்கும் இந்த புருஷோத்த மாசம் முழுக்க முழுக்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அப்போ இந்த புருஷோத்த மாசத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லி இருந்தா பாத்தீங்களா? இந்த புருஷோத்த மாசத்துல என்னென்ன பண்ணணும், எப்படி இதை ஒப்சர்வ் பண்றது, எப்படி இதை வந்து நம்ம அணுகிறது, முறை என்ன, அது எப்ப பார்க்க போறோம். நம்ம அது என்னதுன்னா இந்த புருஷோத்த மாசம் இது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸா மங்களகரமானது. ஓகேவா? இதுல இந்த ஒரு மாசம் முழுக்கும் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கணும். ஓகேவா? ஒரு கிரகஸ்தா இருக்கக்கூடிய ஆண் பெண் என்ன பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கணும். அவங்க ஆண் பெண் சேரது இந்த மாசம் இருக்கக்கூடாது. ஓகேவா? பிறகு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கீழே ஒரு பாயோ இல்ல ஒரு டோட்டோ மெத்தையோ போட்டு சிம்பிளா போட்டு கீழே படுக்க பழகணும். ஓகேவா? இல்ல பிரபு, நான் டன்லோப் மெத்தையில தான் படுப்பேன், என்னால முடியாது பிரபு, எனக்கு உடம்பு வலி பிரபு, எனக்கு பேக் பெயின் இருக்கு பிரபு, அந்த மாதிரினா பரவாயில்ல, சில பெனிஃபிஷன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் தரையில படுக்க இந்த ஒரு மாசம் நம்ம பழகணும். ஓகேவா? அடுத்து காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். உங்க வீட்டுல வந்து மேபி வந்து வேலைக்கார அம்மா வந்து பெட்ல வந்து ஒரு பாலோ இல்ல ஏதோ கொடுத்து உங்களுக்கு எழுப்பலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளையா இருந்துக்கலாம். இல்ல அம்மா வந்து என்னை லேட்டா தான் எழுப்புவாங்க ப்ரோ, அப்படி இருந்துக்கலாம். ஆனா இந்த ஒரு மாசம் காலையில சீக்கிரமா ஏஞ்சிருக்கணும். வேக் அப் ஏர்லி. ஓகேவா? பிறகு அடுத்து நாம ஜபம் கண்டிப்பாக இதுல வந்து பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா நாம ஜபத்தை சும்மா எடுத்தோம் கவுத்தம் பண்றது இல்ல. யாரு வந்து தீட்சை எடுத்துட்டாங்களோ கண்டிப்பா 16 மாலை பண்ணணும். அதோட சேர்த்து கூடுதலாக பண்ணணும். யாரெல்லாம் வந்து பக்தியில நான் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க ஆனா 14 மாலைக்குள்ள வரலையோ அவங்க எல்லாரும் 16 மாலை கண்டிப்பா பண்ணணும். அது இந்த மாசத்துக்குள்ள எடுத்து வரணும். இது ஒரு ரொம்ப நல்ல மாசம் இது. ஓகேவா? மேபி பக்தியில வர இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கலாம். ஆனா வந்து ஜபம் பண்றது வந்து ரொம்ப வந்து ஒரு 4 மாலை 2 மாலை 5 மாலை பண்ணிருக்கலாம். இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்பு, இதை 16 மாலை கொண்டு வரணும். ஓகேவா? அப்ப அது மட்டும் இல்லாம நிறைய ரவுண்ட் சாண்டிங் நிறைய கூட பண்ணணும். நம்ம 16 மட்டும் இல்லாம நிறைய கூட ஜபத்துல அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? பிறகு முடிஞ்ச வரைக்கும் பகவானை எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்க முடியுமோ. நீங்க வந்து இப்ப எல்லா கையிலயும் போன் இருக்கு, எல்லா கையிலயும் வந்து ரீல்ஸ் ஓடுது, எல்லாம் ஓடுது. பட் முடிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து எந்த அளவுக்கு பகவான சிந்தனையில நீங்க மண்டையில மூளைக்குள்ள எவ்வளவுக்கு பகவான் நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஓகேவா? பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்ற விஷயங்கள் சில விஷயம் நம்ம சாத்தியமா இருக்கலாம், சில விஷயம் சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனா கிடைச்சா அதுக்கு ஒரு விடையும் நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றணும். அதை முதல்ல சொல்லிட்டேன். ஆஃபரிங் கீ லேம்பு. அப்புறம் துளசி தேவிக்கு, துளசி மகாராணிக்கு அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க துளசி தேவியை சுத்தி வரணும், சுத்தி வந்து தண்ணி ஊத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, துளசி தேவிக்கு காலையில மட்டும்தான் தண்ணி ஊத்தணும். நைட்டு நீங்க பூஜை செய்யலாம், ஆனா தண்ணி ஊத்த கூடாது கூடாது கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பகவான் டெம்பிள், எஸ்கான் டெம்பிளுக்கோ கிருஷ்ணன் டெம்பிளுக்கோ முடிஞ்ச வரைக்கும் போக முடிஞ்சுன்னா போய் அங்க வந்து இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா
4 வாட்டி அந்த டெம்பிளுக்கு போகணும். ஒரே நாள் 4 வாட்டி போய், ஓகேவா, 4 வாட்டி ஒரு வாட்டி டெம்பிளுக்கு போயின்னா அங்க வந்து அந்த அந்த டெம்பிளுக்கு போய் அங்க வந்து சுத்தணும், இந்த பரிக்கிரமம் பண்ணணும். நம்ம எங்க டெம்பிளுக்கு வந்து அன்னாடிக்கு சீன் போட்டுருக்காங்க. பட் அன்னாடிக்கு சாத்தியமா கேட்டீங்கன்னா அது நிறைய பேருக்கு சாத்தியமா இருக்கலாம், சில பேர் சாத்தியம் இல்லாம இருக்கலாம். அது முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் முடியும் நீங்க டெம்பிளுக்கு போறீங்களா அங்க வந்து பகவான் சுத்தி அந்த 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 அடுத்த இடத்த சுத்தி நீங்க வலம் வரணும். ஒருவேளை டெம்பிள் வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா, இல்ல வீட்டுல வச்சு சென்டர் எடுத்தாங்கன்னா அந்த வீடை சுத்தி வரணும் நீங்க. அந்த அது வந்து ஒரு பகவான் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு ஒரு புனித தலம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ரோஜா, துளசி, பிறகு தாமரைப்பூ, இந்த 3ல நீங்க அவங்களுக்கு வந்து அன்னாடிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். அது வந்து சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஆஃபரிங் பண்ணணும். ஓகேவா. அது முடிந்தால் நீங்க செய்யலாம், எவ்வளவுக்கு முடிஞ்சோ நீங்க அதை செய்யலாம். ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து புனித நதியில குளிச்சிடணும். புனித நதிகள் வந்து நம்மள கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க குடிக்கக்கூடிய அந்த நிறைய பேர் ஷவர்ல குளிப்பீங்க, பட் அது எனக்கு எப்படி தெரியல. பட் அந்த தொட்டி இருந்துச்சுன்னா, அந்த பக்கெட் மாதிரி சமைச்சு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த பக்கெட்ல நீங்க என்ன பண்ண பிரார்த்தனை பண்ணலாம். ஓகேவா. நீங்க அதுல ஒரு ஸ்மால் அச்சமனம் பண்ணலாம் நீங்க. ஓகேவா. கங்கைச்ச யமுனாச்ச கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலே அஸ்மி சந்நிதி குரு, அப்புறம் குளிக்க ஓ கங்கா ஓ கங்கா ஓ கங்கான்னு சொல்லி நீங்க வந்து குளிக்கலாம். அதுவும் வந்து புனித நதிகளுக்கு நம்ம செய்யலாம், ஏன்னா எல்லாரும் போக முடியாது. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் பாகவதம் இருக்குல்ல, அதுல 10வது காண்டம் ராதாகிருஷ்ணருடைய இந்த லீலைகள்ல நிறைய இருக்குல்ல, இந்த மாசத்துல நம்ம படிக்கலாம். ஓகேவா. மற்ற டைம்ல வந்து நம்ம புதுசா நம்ம வந்து 10வது காண்டம் டைரக்டா போகக்கூடாது. ஓகேவா. ஆச்சரியம் சொல்லிக்காங்க. பட் இந்த புருஷோத்த மாசத்துல பிருந்தாவன் லீலைகள், ராதாகிருஷ்ண லீலைகளை இதை நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த மாசத்துல நம்ம வைஷ்ணவ பாடல்களை சில முக்கியமான பாடல்களை வந்து பகவான் உட்காந்து பாடணும். அது முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதரோட அஷ்டகம், நந்த அஷ்டகம், அப்புறம் வந்து இன்னும் பல பல வைஷ்ணவ பாடல்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பகவான் பாடணும். ஏன்னா வைஷ்ணவ பாடல்களை ஏன் பாட சொல்றாங்கன்னா, நம்மளோட பிரார்த்தனைகள்ல வந்து நம்ம சொல்ற வார்த்தைகள்ல மேபி சில குறைகள் இருக்கலாம். ஆனா வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் அவங்க கொடுத்துருக்க போயிருக்கிற அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய எமோஷனல், அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பகவானுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா உள்ளது. அந்த பாடல்களை நம்ம எடுத்து பகவானுக்காக பாடும் போது நம்மளுக்கு எல்லா வகை நன்மைகளும் அது சேரும். புரியுதா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது முக்கியமான விஷயம், எஸ், இந்த மாதத்துல நம்ம வந்து ஒரு எடுக்கணும், ஒரு உறுதிமொழி எடுக்கணும். என்னதுன்னா நம்மளோட வார்த்தைகள் இருக்குல்ல, நம்மளோட பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சுல இருந்து தமிழ் அழகா சொல்லுவாங்க, தடித்த வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல அன்பார்லிமெண்ட் வேர்ட்னு சொல்லுவாங்க. நேற்று கூட நான் சொல்லி இந்த பாகவஸ்ல, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு தகாத வார்த்தைகள், ஒரு சபை இருக்கு, இல்லை நீங்க டெம்பிள் இருக்கீங்க, அங்க வந்து என்ன சொல்றது, அந்த தேவையில்லாத வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி மற்றவங்களை வந்து மனசை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. ரொம்ப வந்து வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து பல பிரச்சனைகளை வந்து கொண்டு சேர்க்கும். அதோட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசத்துல பக்தர்கள், பிராமணர்கள், சாதுக்கள், கோமாதா, பிறகு சாஸ்திரம், இந்த 5 விஷயத்துக்கு அபராதம் பண்ணாம பாத்துக்கணும். இல்லைன்னா வந்து கத்தி கழுத்திலே விழுவும் அவங்களுக்கு. ஓகேவா. மற்ற மாசத்துல பண்ணலாமா பிரபு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மாசத்துலயும் பண்ணக்கூடாது. பட் அதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் இந்த மாசம் ஒரு ட்ரைனிங்கே நம்ம எடுத்துக்கணும். இந்த மாசம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பக்தர்கள், பிராமணர்கள், சாதுக்கள், கோமாதா, பிறகு சாஸ்திரங்கள். பிறகு இந்த மாசத்துல இது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாசம் முழுக்கும் வந்து வாழை இலையில பனானா லீஃப் பிரசாதம் சாப்பிடணும் அப்படி போட்டிருக்கு. இதை நீங்க கட்டாயம் இல்லை, முடிஞ்சா சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து பரவாயில்லை. ஓகேவா. பிறகு ஒன்று விஷயம் வந்து இந்த மாசத்துல முழுக்க முழுக்க தாடி, முடி, அப்புறம் நெகம், இது எதுவுமே வெட்டக்கூடாது. அதுவும் என்ன போட்டிருக்காங்கன்னா அது முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம், இல்லைன்னா அது வந்து அதை கட்டாயப்படுத்தல யாரையும். ஓகேவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கடினமானதுதான், ஆனா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா. அன்னாடிக்கு பகவான் முன்னுக்கு 33 வாட்டி 33 டைம்ஸ் நம்ம வந்து பிரணாம் பண்ணணும். ஓகேவா. அது நீங்க எந்தெந்த டைம் கூட பண்ணலாம், பண்ணிக்கலாம், முடிஞ்சதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பிறகு நீங்க சமைக்கக்கூடிய இந்த மாசம் சமைக்கக்கூடிய சமையல்கள்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் இருக்குல்ல, கடுகு எண்ணெய், கரெக்ட் நினைக்கிறேன். கடுகு எண்ணெயை வந்து கடுகுதான் அடிக்கும். ஆமா, கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் கடுகு எண்ணெயை வந்து மஸ்டர்ட் ஆயில பாய்க்கக்கூடாது. ஓகேவா? பாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க விரதங்கள் எடுக்க போறீங்கன்னா சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி விரதங்கள் எடுக்கலாம். இந்த மாசம் முழுக்க வந்து நீங்க வந்து வெறும் பால் மட்டுமே குடிச்சு கூட நீங்க இருக்கலாம். அது வந்து இதெல்லாம் கட்டாயம் இல்லை, நீங்க இருக்கதான் இருக்கலாம். இந்த மாசம் முழுக்க இல்ல வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு கூட இருக்கலாம். இல்ல இந்த மாசத்துல நீங்க பழம், பால், வெஜிடபிள் ஏகாதசி விரதம் மாரி நீங்க எடுக்கிறதாலும் இருக்கலாம். இல்ல இந்த மாசத்துல நீங்க வந்து சதுர்மாசியம் எடுப்போம்ல, ஒரு மாசம் கீரை சாப்பிட மாட்டோம், ஒரு மாசம் பால் குடிக்க மாட்டோம், ஒரு மாசம் வந்து தயிர் சாப்பிட மாட்டோம், ஒரு மாசம் வந்து நம்ம வந்து உளுந்து சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாசத்தை வந்து அழகா பிரிச்சுக்கிட்டு நீங்க சதுர்மாசி விரதம் கூட நீங்க எடுக்கலாம், ஃபுட்ல எடுக்கலாம். ஆனா இந்த பிரசாதம் வந்து இது பண்றதுல வந்து அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஓகேவா? நீங்க எந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைன்னா வந்து எடுக்கலாம் கூட. அது வந்து நீங்க பகவான் ஆஃபரிங் பண்ணி சாப்பிடலாம் கூட சாப்பிடலாம். ஓகேவா? அது உங்களை பொறுத்து. ஓகேவா? பிறகு வந்து பக்தர்களுக்கும் பிராமணர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது அந்த டைம்ல வந்து பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிராமணர்களுக்கு பக்தர்களுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல டெம்பிளுக்கு நீங்க வந்து என்ன சொல்றது டொனேஷன்ஸ் லட்சுமி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகேவா? பிறகு சாஸ்திர தானம்னா பகவத்கீதையோ பாகவதமோ சம்திங் புக்கோ இன்னும் யாராச்சுக்கும் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பட் அல்டிமேட்லி இந்த ஆச்சாரிய என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களால என்னென்னலாம் உங்களால என்னென்னலாம் செய்ய முடியுதோ நீங்க இதெல்லாம் செய்யலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா கண்டிப்பாக நாம ஜபம் பயன் பண்ணணும். பக்தியில நம்ம வந்து சின்சியரா இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நாம ஜபம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து இந்த மாசத்துல நம்மளுக்கு வந்து ஒன்னும் பயங்கரமா நம்ம கொண்டு வரும், மற்ற விஷயங்கள் நம்ம கொண்டு வரும். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு சொல்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம டிசிப்ளின் படுத்துறதுக்காக. இதெல்லாம் நம்ம எப்போதுமே செய்யணும் நம்ம. ஆனா இந்த மாசத்துல நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து பக்தியில இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிறாங்களே, இப்போ அது பண்ணணும் இது பண்ண சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? சம்சம் ஹேபிட்டா ஒரு பழக்கம் வரும். ஓகே, பழக்கம் வரும். முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்? இதெல்லாம் ஃபாலோ பண்ண நமக்கு என்ன? ஏன் வந்து இந்த முக்கியமான திதி இல்ல இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க? ஏன், என்ன காரணம்? ஹரிகிருஷ்ணா பிரபு, எந்த நேரம் பகவானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரபு. எந்த நேரம் பகவான் நினைச்சிருக்கோம். வெரி குட். வேற அது ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி வந்து டிசிப்ளின் வரும். ஓகே, வெரி குட், டிசிப்ளின் வரும். ஆனா ஒரு முக்கியமான வார்த்தை வரணும். இந்த முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுல. யார் சொல்றீங்க? டு பகவான். ஓகே, பகவான் ராதிகா சொல்லிருக்காங்க, ஸ்ரத்தா சொல்றாங்க, நம்பிக்கை. ஓகே, பட் அது முக்கியமான விஷயம் அது வரல. முக்கியமான விஷயம் என்னது? அது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமான திதியில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சரணாகதி ஓகே. ஆனா வந்து அதுக்கு முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? சொல்லுங்க வழி வந்துச்சு. பகவானுக்கு நம்பிக்கை, சம்பந்தம். ஓகே, நம்பிக்கை வந்து அல்ல. ஓகே, ஆனா வந்து கரெக்டான என்னன்னா இப்ப உதாரணம் பாருங்க. இப்ப இந்த முக்கியமான ஒரு மாசத்துல இவ்வளவு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏஞ்சிருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப இது இந்த மாதிரி ஒரு 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 ரூல்ஸ்குள்ள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரும்போது ஏன் நம்ம கொண்டு வராங்க? ஏன் நம்மளை கூட அடைக்கிறாங்க? அப்ப இங்க வந்து நம்ம அந்த மாதிரி அடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும் போது இங்க ஒரு விஷயம் வந்து நம்மள பக்திக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கதான் வந்து பிறக்குது. அது என்னது? அது சென்சஸ் கண்ட்ரோல் பண்றது. ஓகே, பகவான் மேல அன்பு ஹரிகிருஷ்ணா பிரபு, சாஸ்திரத்துல மேல நம்பிக்கை பலமா இருக்கும் பிரபு. ஓகே, நம்பிக்கை அது இல்ல. ஆனா இப்ப அடுத்து வேற யாரும் சொன்னீங்க போல.
Just பகவான் மேல அன்பு லவ் நம்மளுக்கு டெவலப் பண்ணுங்க. அன்பு வளர்கிறோம். ஓகே. ஆனா அதுக்கும் மேல முக்கியமான விஷயம் அப்பதான் வருது. என்னது அது? பிரபு சொல்லுங்க மதி. பணிவு பணிவு. ஓகே மதி. ஆனா அதுக்கும் மேல முக்கியமா இருக்கு என்னன்னு? பக்தர்களே, நண்பான பக்தர்களே, நம்பிக்கை பிரபு. நம்பிக்கை. ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல பிரேம பக்தி. இல்ல மதி, பிரேம பக்தி எல்லாம் அது பின்னாடி. இப்ப நம்மளை வந்து இந்த மாதிரி முக்கியமான மாசங்களை நம்மளை வந்து கட்டுப்படுத்தும் போது ஏன் கட்டுப்படுத்தாங்க? சும்மா சொல்ல இங்க இருந்து ஒரு விஷயம் அப்பதான் அவர் அப்பதான் அது பிறக்குது. நம்மளுக்கு பக்திக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அது அப்படியே பியூரிஃபிகேஷன். ஓகே மாதிரி. ஆனா அது இல்ல இன்னும் சிம்பிளிசிட்டி. ஓகே, பட் அதுவும் இல்ல. முக்கியமான விஷயம் இருக்கு. உற்சாகமா பிரபு? என்ன மாதிரி? உற்சாகமாவா? உற்சாகம் நல்லதுதான், ஆனா அதுவும் இல்ல. எல்லாம் நல்லதுதான், பட் முக்கியமான விஷயம் இருக்கு. பக்தி சேவா இல்ல. குரு கருணை கிடைக்கும் பிரபு. குரு கருணை கிடைக்கும். ஓகே, ஆனா அதுக்கு மேல ஏதாவது ட்ரை பண்ணுங்க. முக்கியமா பேசாதவங்க பேசலாம். பிரபு திருப்பி கொஸ்டின் சொல்லுங்க பிரபு, என்ன கேக்குறீங்க நீங்க? திருப்பி கொஸ்டினா? அதாவது வந்து இந்த மாதிரி முக்கியமான மாசங்கள் திதிகள் எல்லாம் வருதுல, அதுல இந்த மாதிரி முக்கியமா செய்யுங்க, செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நம்மள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரும்போது இந்த முக்கியமான ஒரு ஆஸ்பிஷியஸான மந்த்ல, மங்களகரமான மந்த்ல நம்ம ரொம்ப 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 கட்டுப்படுத்தும் போது ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது? இது சொல்றாங்க அப்புறம் வாழையில சாப்பிடணுமா, தரையில தான் படுக்கணுமா, காலையில எஞ்சிக்கணுமா, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? நிறைய பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு புரியாது. ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க? அதுக்கு முக்கியமா காரணம் இருக்கு. அதை செய்யறதுனால நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல. ஒரு விஷயம் நம்மளுக்கு பக்திக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்து அங்கதான் பிறக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு கேட்டேன். இதான் கேள்வி முதலே. நம்மளோட புலன் இன்பத்துக்காக வாழாம பகவானோட புலன் இன்பத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். ஓகே, பட் இதுக்கு மேல அது கரெக்டான வார்த்தை. ஒழுக்கம், கான்பிடென்ட் ரொம்ப நல்லதுதான், பட் வந்து வைராக்கியம் பெருக்கும் பிரபு. வைராக்கிய பக்தி பெருக்கும். வெரி குட். வைராக்கியம். எஸ், வெரி குட். இதுதான் ஆன்சர். ஓகேவா? வைராக்கியம் கிடைக்கும். வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரினான்சியேஷன். கரெக்டான போர்டு தான் வைராக்கியம். பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பக்தியில நம்ம அடுத்த கட்ட நகரத்துக்கு நம்மளுக்கு வைராக்கியம் டெவலப் ஆகணும். அந்த வைராக்கியம் டெவலப் ஆனாதான் நீங்க அடுத்த கட்டம் பக்தியை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் நகர முடியும். அதனாலதான் இந்த முக்கியமான திதிகள் இந்த மாதிரி மாசங்கள்லாம் வரும்போது சில விஷயம் பண்ணாதீங்க, சில விஷயம் செய்யாதீங்க, இதை பண்ணுங்க. நீங்க நைட்டு லேட்டா தூங்கி காலைல 11, 12, 1 மணி வரைக்கும் தூங்க ஆளாக்கலாம். ஆனா சீக்கிரமா ஏஞ்சிக்கிங்க, துளசி பூஜை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க. ஏன் ஸ்ட்ரிக்டா பண்றாங்களா? அந்த நீங்க ஸ்ட்ரிக்டா வரும்போதுதான் சரி, நான் இதை செய்யக்கூடாது, இவ்வளவு நாளா செஞ்சிருந்தேன், இந்த ஒரு மாசம் மட்டும் நான் செய்யாம இருக்கிறேன், செய்யாம எப்படாச்சும் முயற்சி பண்றேன் சொல்லி இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வைராக்கியம். இந்த ஒரு மாசம் நான் இதை நிப்பாட்டிடுறேன், இந்த ஒரு மாசம் நான் சீக்கிரமா எஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு மாசம் நான் வந்து அன்னாடிக்கு நான் 10 சான் பண்ண பாக்குறேன். இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் கூட சேர்ந்தாதான் பக்தி அடுத்த கட்ட நகரும். இந்த வைராக்கியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைராக்கியம் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தியில ஏன் முன்னேற முடியல ஏன் போக மாட்டேதுன்னா, என்ன சொன்ன, மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதி தான் பகவானோட திதி, பகவானோட டே. அப்ப இந்த மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாதவ திதி. இந்த மாசம் முழுக்க பகவானோட நாள், பகவானோட நாட்கள் பாருங்க. அப்ப பக்தி ஜனனி பக்தி வந்து மலரும். பக்தி மலர்ந்து அது வந்து எப்படி அது அடுத்த கட்ட நகரும்னா, நம்ம வைராக்கியம் கூட இருக்கும் போதுதான் இந்த பக்தி அடுத்த கட்ட நகரும். நம்மளுக்கு இந்த ஒரு மாசம் நம்ம ஃபாலோ பண்ணதை அப்படியே கண்டினியூஸா ஒரு 2-3 பழக்கங்கள் நமக்கு அப்படியே நம்ம இப்படியே பழகிக்கலாமே, நம்ம இப்படியே கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாமே. இப்படிதான் வைராக்கியம் இருக்கணும் நம்மளுக்கு. வைராக்கியம் இந்த விஷயம் நான் வந்து செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் விட்டுறணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் நம்ம வைராக்கியம் எடுக்கும் போது பகவான் அந்த ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியா ஒரு டிப்ஸும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன், நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, நிறைய பிரம்மச்சாரிக்கிட்ட நான் நிறைய கேட்டு டிப்ஸை வாங்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அது பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன டிப்ஸ்.
இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க வந்து பக்தி பாதையில உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தவறு செய்றீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, புரோபாதர் சொல்லாத விஷயத்த நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன வந்து குறைகள் உங்ககிட்ட இருக்கு, நம்மளுக்கே நமக்கு தெரியும். அத ஏதாச்சும் விடணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது சில சமயத்துல அந்த மனசு வராது, சில தடுமாற்றம் இருக்கலாம். இந்த மாதிரி ஆஸ்பிஷியஸான நம்ம புருஷோத்த மாசம் இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி திதி இல்லைன்னா ஒரு வைஷ்ணவருடைய திதி இல்லைன்னா ஒரு ஜென்மாஷ்டமி இந்த மாதிரி ஏதாவது திதியை செலக்ட் பண்ணி இந்த டே உதாரணத்துக்கு இப்ப இந்த புருஷோத்த மாசத்துல நீங்க வந்து ஒரு வைராக்கி எடுக்கிறீங்க, இனிலேருந்து நான் வந்து 16 மாலை வந்து விடாம நான் சான் பண்ணுவேன் உதாரணத்துக்கு. அப்ப அது எப்படி செட் பண்ணும்னா இந்த புருஷோத்தம மாசத்துல இருந்து உதாரணம் புருஷோத்தம மாசம் ஓகே இந்த புருஷோத்தம மாசத்துல இருந்து உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு மே மாசம் வரதுக்கு இன்னைக்கு என்ன தேதி 21 அப்ப மே மாசம் 21 இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் 16 ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருஷம் 2027 மே மாசம் 21 வரைக்கும் நான் வந்து 16 விட்டாம நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி திதி டைம்ல நம்ம முயற்சி எடுக்கும் போது அந்த திதியோடைய நபராக இருக்கக்கூடிய இந்த புருஷோத்தம மாசோட தேவதை பகவான் அவன் கருணை டேரக்டா படும் போது நம்மளுக்கு அந்த கிருபா பலா கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும். 10 நாள்ல எடுத்தா கிடைக்காத பிரபு அப்படின்னு கேட்கலாம், எல்லா நாள்லயும் கிடைக்கும். ஆனா அந்த திதியில சில ஸ்பெசிபிக்கான திதியில நீங்க செய்யும் போது பகவான் டைரக்டான அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த மனசுல ஆழம் வந்து இறங்கும். என்னைக்குமே நீங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, நீங்க இந்த விஷயத்த விட போறீங்க, அதுக்கு நீங்க ஒரு டைம் செட் பண்றீங்கன்னா என்னைக்குமே நீங்க வந்து ஒரு ரவுண்டு ஒரு வருஷத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, என்னைக்கும் ஒரு வருஷம் எடுங்க. நீங்க அது வாழ்க்கையில் நீங்க தனிப்பட்ட முறையில பர்சனலா நீங்க ஒரு எது செய்தாலும் சரி இல்ல ஆன்மீக பாதையில ஏதாவது நீங்க ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு வருஷம் டைம் எடுங்க. அந்த ஒரு வருஷத்துல உங்களோட எமோஷனல் உங்களுடைய திங்கிங் எல்லாம் மாறினா கூட இந்த வைராக்கியம் அப்படியே சஸ்டெயினா இருக்கணும். அப்ப அது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த பழக்கம் உங்க அதாவது நீங்க நல்ல பழக்கமா தான் உங்க கூடயே வாழ்க்கை ஃபுல்லா வரும், கெட்ட பழக்கமா தான் அதோட அது போயிடும். ஒரு வருஷம் நீங்க என்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், என்னைக்குமே நல்லா ஒரு வருஷம் ஃபுல்லா. இந்த 2 மாசம் 3 மாசம் வந்து அது வந்து உங்க கூட பழக்கத்துல வரும், ஆனா சில வந்து உடல் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த ஒரு வருஷம் நீங்க கம்ப்ளீட்டா உங்களுடைய அந்த வைராக்கியத்தை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வைராக்கியம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா வரும். ஒரு விஷயத்த நீங்க விட்டுறணும்னு நினைக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் தொடாவே விட்டுருவீங்க. ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்யணும்னு நினைப்பீங்க, அதை ஒரு வருஷம் நீங்க கம்ப்ளீட் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் அந்த டிப்ஸ். பக்தியில முன்னேறதுக்கு வைராக்கியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புருஷோத்தம மாசம் இந்த மாதிரி முக்கியமான தேதிகள்ல எடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா புருஷோத்தம மாசம் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ் மங்களகரமானது. இந்த புருஷோத்தம மாசத்துல தான் நம்மளோட பக்தி வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் கிடைக்காது, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் இந்த புருஷோத்தம மாசம் வரும். அதனால இந்த இப்போதான் ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு, இன்னும் நமக்கு 2.5 வாரம் ஒரு 3 வாரம் கிட்ட சொச்சம் இருக்கு. இருக்கிற நாள்ல வந்து இந்த சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பக்தியில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நாம ஜபத்தை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பக்தியில அடுத்த கட்ட முன்னேறணும். இந்த உடலை விட்ட பிறகு பகவானை வந்து போகணும்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே. இந்த கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தருக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களை சார்ந்த இருக்கக்கூடிய உங்களோட டெம்பிளுக்கும் இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த நபரை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் புருஷோத்தம மாசத்தோடைய நன்மைகள் சேரும் சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜியூ, ஜெகநாப சுபத்ரா மகாராணி அவங்க சார்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜியூ கி ஜெய், ஜெய் கௌரங்க மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய், நிதாய் கௌர பிரமணந்தே ஹரி ஹரி போ. எஸ், எதுவும் சந்தேகம் எதுவும் கேள்விகளுக்கா கேட்கலாம்.